ஐயா, ஆ வா லட்சுமி உட்கார். என்ன எங்க போயிருந்த? ஐயா, தரகர் சொன்ன 3 வரன்ல தமிழுங்கிற பையன் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமா இருப்பாருன்னு எனக்கு தோணுது ஐயா. நாம அந்த பையனை பேசி முடிச்சிடலாமா? ஏன் லட்சுமி, தமிழ்ன்ற பையன்தான் பொருத்தமானவன் எப்படி கண்டுபிடிச்ச? ஐயா சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? ஏ, நான் கோச்சிக்கிற மாதிரி ஏதாவது காரியம் பண்ணிட்டு வந்திருக்கியா? லட்சுமி, நான் உன்னை என்னைக்கு கோச்சிட்டு இருக்கேன்? என்னன்னு சொல்லு. ஐயா, ம். தரகர்கிட்ட அவர் கொடுத்த 3 பேரோட ஜாதகத்தையும் வாங்கிட்டு போய் ம். ஜோசியர் கிட்ட கொடுத்து ம். நம்ம பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்க சொன்னேன். அதுல தமிழ்ங்கிற பையனோட ஜாதகத்துக்கு 9 பொருத்தம் வந்திருக்கு. அதாங்க ஐயா, நம்ம பொண்ணுக்கு அந்த பையனே பேசி முடிச்சிடலான்னு. லட்சுமி, என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச நீயே இப்படி ஜோசியம் ஜாதகம்னு அலையலாமா? நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா பையன் குணத்துல எப்படி, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது, ஸ்னேகா அந்த குடும்பத்துல போய் சந்தோஷமா வாழ்வாளா, அவளை நல்லபடியா எல்லாரும் பார்த்துப்பாங்களா, இப்படி விசாரிக்கிறத விட்டுட்டு ஜோசியம் ஜாதகம்னுக்கிட்டு. ஐயா, ஒரு அம்மாவா என்னோட மன திருப்திக்காக பார்த்தேன். நம்ம பொண்ணை தப்பான இடத்துல கட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிற பயம். அப்படின்னா ஜாதகம் பொருத்தம் பார்த்து கட்டி கொடுக்கிற தம்பதிகள் எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா வாழணுமே. ஏன்னா அப்படி எல்லாரும் வாழ்ற மாதிரி எனக்கு தெரியலையே. ஐயா பெரியார் வார்த்தையில சொல்லணும்னா வெங்காயம். சரி, உன்னோட பயம் என்னோட நம்பிக்கைன்னு சொல்லிட்ட. மனைவிய பெண்ணா சமதையா மரியாதையா நடத்தணும்னு ஐயா தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உன்னோடது மூட நம்பிக்கையா இருந்தாலும் உனக்காக அந்த பையனையே, அதுவும் அவன் நல்ல பையனான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவனை நம்ம பொண்ணுக்கு கட்டி வைப்போம். சரியா? சரிங்க ஐயா, பையன் வீட்டுல பேச சொல்லி இப்பவே தரகர்கிட்ட சொல்லிடுங்களேன். சொல்லிடுறேன். ஐயா வணக்கங்க ஐயா. அப்புறம் இந்த தமிழழகன்னு ஒரு வரனை பத்தி சொன்னீங்களே? ஆமாங்க ஐயா. அந்த பையனையே பேசி முடிச்சிடலான்னு லட்சுமி சொல்றா. நல்ல குடும்பம் நல்ல பையன் வேற சொல்றா. நல்ல பையன் தாங்க, ஐயாவுடைய அந்தஸ்துக்கு சமமானவன் இல்லைங்க. ஆனா தங்கமான பையன். ஐயாவை போலவே பையனுடைய அப்பாவும் தாத்தாவும் சுயமரியாதையை சேர்ந்தவங்க. கல்யாணத்தை கூட சுயமரியாதை முறைப்படி தான் பண்ணுவாங்க. ஆமா, சுயமரியாதை குடும்பம்னு சொல்ற. அப்புறம் எப்படி அந்த வீட்டில் பையன் ஜாதகம் கிடைச்சது? அது அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கினேன். சுத்தம். என்னத்த சொல்றது? சரி, பையன் நல்ல பையன் தானே? ஆமாங்க ஐயா. பையன் வீட்டில் பேசிட்டு வந்து என்ன பார்க்க சொல்ல. சரிங்க ஐயா, பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரி. லட்சுமி, பையன் வீட்டில் பேசிட்டு சொல்றேன்னு தரகர் சொன்னாரு. உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க ஐயா. நம்ம பொண்ணுகிட்டையும் பையனை பத்தி ஒரு வார்த்தை விருப்பத்தை கேட்கணும் இல்லையா? நம்ம பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கால, அப்புறம் என்ன? முதல்ல பையனை நாம பார்ப்போம், நமக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு சொல்லுவோம்.
ஹாய். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? டென்ஷன் ஆகாத கணேஷ். காரியம் ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது பார், ஒன்னால எனக்கு என்ன காரியம் ஆக வேண்டியிருக்கு? ஆமாம், எதுக்கு நீ சத்தியமூர்த்தி வீட்டுக்கு போன? அந்தாலும் என்ன வந்து மிரட்டுறான்? சத்தியமூர்த்தியை நான் மிரட்டினேனா? ஏய், சும்மா போய் சொல்லாத. அந்த ஆள் வீட்டில் தான் விரலை வெட்டி வச்சு மிரட்டியிருக்க. நான் தான் உன்னை அனுப்பி வச்சு நடிச்சு அவன் என்ன வந்து மிரட்டுறான். இது பாரு, முதல்ல நீ யாரு? உனக்கு சத்தியமூர்த்திக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேணும் சொல்லு. உன் மோட்டிவ் என்ன? இதை பாரு கணேஷ், இது பாரத போரும் இல்லை, நான் சகுனியும் இல்லை, நீ பகட காயும் இல்லை. நீ சத்தியமூர்த்தியை பழி வாங்கணும்னு துடிக்கிற, அதுக்கு நான் உதவலான்னு நினைக்கிறேன். ஆனா நீ தாமரை இலையில பட்ட தண்ணி போல ஒட்டாமலேயே இருக்க. உன்னை பார்க்க வந்தப்ப என்னை துரத்தினவளை தேடி நீயே காத்துட்டு இருக்க. சரி, காத்துட்டு இருக்கிறவனுக்கு உதவலான்னு வந்தேன். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியும், சத்தியமூர்த்தி பத்தி எனக்கு தெரியும். உன்னால தனியா அவனை எதிர்த்து போராட முடியாது. அதுக்குதான் நான் உனக்கு கைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என் சொல்படி நீ கேட்டு நடந்தா அந்த மலையை தரமட்டமாக்கிடலாம். என்ன சொல்ற கணேஷ்? உன் முகத்தை காட்ட கூட துணிச்சல் இல்லாத நீ என்ன கைட் பண்ண போறியா? உன் பேச்ச நான் கேட்கணுமா? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் யாரு? என் பேக்ரவுண்ட் என்ன? எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க உனக்கு தெரியுமா? ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? சொல்லு பார்க்கலாம், சொல்லுமா. ஏன் தெரியாது கணேஷ்? உங்க அப்பா பேரு சொக்கலிங்கம், கரெக்டா? கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல கொடி கட்டி பறந்தவரு. அப்போ தேவையில்லாம கல்பனாவை பகைச்சுக்கிட்டாரு. எந்த கல்பனா தெரியுமா? சத்தியமூர்த்தி பொண்டாட்டி கல்பனாவை. அதோட விளைவு உங்க அப்பாவோட பிசினஸ்ல அடுத்தடுத்து பல நஷ்டங்களை சந்திச்சாரு. தனியொரு மனுஷனா கஷ்டப்பட்டு வளர்த்தின பிசினஸ் அவரோட கண்ணு முன்னாடியே மண்ணோட மண்ணா போச்சு. உங்க அப்பாவோட பேரை சொல்ல இன்னைக்கும் எத்தனையோ பெரிய கட்டடங்களும் பாலங்களும் இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்க அப்பா இல்ல. நெஞ்சுவலி வந்து துடிதுடிச்சு செத்தாரு. அவரை சாகடிச்சது கல்பனா. அவங்களுக்கு துணையா நின்னது த கிரேட் கிரிமினல் லாயர் சத்தியமூர்த்தி. அந்த அம்மா பண்ற தப்புக்கெல்லாம் அவரும் பக்கபலமா இருந்தாரு. ஒவ்வொரு கேஸ்லயும் தன்னோட வாத திறமையால மனைவியை காப்பாத்தி விட்டாரு. அந்த சத்தியமூர்த்தி குடும்பத்தை பழி தீக்கணும்னு உன் அப்பா உன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போனாரு. நீயும் போராடி பிசினஸ மேல கொண்டு வந்துட்ட. ஆனா என்ன பிரயோஜனம்? சத்தியமூர்த்தி அழிக்க உன்னால முடியலையே. அதான் உன்னை நான் கைடு பண்றேன்னு சொல்றேன். சத்தியமூர்த்தி பொண்ணு கவிதாவோட பிசினஸ் அழிச்சு சத்தியமூர்த்திக்கு டென்ஷனை உண்டாக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல வழிதான். ஆனா கவிதாவோட மோதி உன்னோட கப்பல் முழுகிட்டு இருக்கு. என்ன சொல்ற நீ? ஆமா, உனக்கு வந்திருக்க வேண்டிய பல கான்ட்ராக்ட்ஸ் கவிதாவோட கம்பெனிக்கு எப்படி போனதுன்னு தெரியுமா? கவிதா அப்பாவுக்கு அரசியல் செல்வாக்கு, பணம், பலம் அதை பயன்படுத்தி எனக்கு வர வேண்டிய டெண்டர்ஸ் அவங்க தட்டிட்டு போறாங்க. அப்படி ஒரு மாயையை கிரியேட் பண்ணிட்டு உன்னோட பிசினஸ்ங்கிற கப்பல்ல உனக்கே தெரியாம சின்னதா ஒரு ஓட்டைய போட்டு விட்டுட்டாங்க. புரியல. நம்மளோட விசுவாசி நம்பிக்கையானவன் யாரை இத்தனை நாள் நீ நம்பிட்டு இருந்தியோ அவன் தான் கவிதாவோட கையாளா இருக்கான். நீ கஷ்டப்பட்டு கணக்கு போட்டு தயாரிக்கிற கொட்டேஷன் அமௌண்ட்டை அவன் கவிதாவுக்கு மெயில் பண்ணிடுறான்.
அவ அந்த அமௌண்ட்ல ₹1 குறைச்சு காட்டி அவ உன்னோட ஆர்டரெல்லாம் தட்டி பறிச்சுட்டு போயிடுறா. உன்னோட கப்பல் முழுகிட்டு இருக்கு. இதுல நீ எங்க சத்தியமூர்த்தி அழிக்கிறது? அதான் பாவம் தன்னன் தனியா இருந்து கஷ்டப்படுறியே, உன்னை கை தூக்கி விடலான்னு கூப்பிட்டா நீ என்னமோ. ஏய், என்னோட விசுவாசின்னு நான் நினைக்கிற அந்த கருப்பாடு யாரு? நீதான் பெரிய புத்திசாலியாச்சே. க்ளூ கொடுத்துட்ட, யாருன்னு நீயே கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன், நானே கண்டுபிடிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சத்தியமூர்த்தி அழிக்க நீ என்ன கைட் பண்ணுறதா சொல்கிற? ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது. ஓகே, நீயா என்ன உதவி கேட்டு வரப்போற. வரலனாலும் நான் உன்னை வர வைப்பேன். ஹலோ, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்கோ. நான் யாருன்ற ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அண்ணே. ஆ. ஆ, வாயிந்திரா, என்னண்ணே, அருண் வந்தானா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அந்த விரல் யாரோடதான்? அது யார் வேலையா? இருமா, இரு இரு. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போகாத. நானும் அந்த டென்ஷன்ல தான் இருக்கேன். அருண் ஃபோன் பண்ணா, லேப்ல தான் இருக்கானா, நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னான். நானும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நீ வந்துட்ட. எனக்கு அங்க வீட்ல இருக்கவே தோணலண்ணே. இந்த விஷயத்தை நினைச்சு தூக்கமே வரல. என் தவிப்ப பார்த்துட்டு பிரசாத் வேற, என்ன பிரச்சனை உனக்கு, எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கேன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறான். ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா எனக்கு தான் ஒரே மண்டை கொடைச்சல். எங்க அண்ணன் இப்படி நிம்மதி இல்லாம பண்ணது யாரோ இருக்கும்னு ஒரே கவலை. கவலைப்படாதுமா, நான் பார்த்துக்கிறேன். எதுவுமே நிதானமா செயல்பட்டாதான் எதிரி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நாம் அவசரப்பட்டா எதுவும் நடக்காது. அந்த கணேஷை போய் பார்த்தேன். இது உன் வேலையான்னு கேட்டேன். அவன் இந்த காரியத்தை செய்யலன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்ச என்னோட எதிரி அவன்தான். ரொம்ப போல்டாவும் பேசுறான். அவன் சொல்றத வச்சு பார்த்தா இந்த காரியத்தை அவன் செய்யலன்னு தோணுது. யார் செஞ்சிருப்பாங்க? அண்ணே, இது அவன் பண்ணலண்ணே. அது எப்படி உனக்கு தெரியுமா? அது வந்து அது என்னம்மா முழிக்கிற? சொல்லு. அது ஒண்ணும் இல்லண்ணே. முகத்தை மூடிக்கிட்டு வந்து மிரட்டினது ஒரு பொண்ணு. பொண்ணா? உனக்கு எப்படி தெரியுமா? அருண் தான் சொன்னான். அப்பாவுக்கு தெரிய வேணான்னு சொன்னான். ஏன் அப்படி சொன்னா? இது மறக்க வேண்டிய அவசியம் என்ன? முகமுடியில் இருக்கிறது பொண்ணுன்னா வேற யாரா இருக்க முடியும்? நிச்சயமா அது காவியாதான். அவதானே இவனை தப்பான பாதையில கூட்டிட்டு போய் கிட்னியை திருட வச்சு இப்ப அதைய சாக்கா வச்சு என்னையும் அருணையும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொத்து எழுதி கேட்டவ இப்ப முகமுடி போட்டுக்கிட்டு
எங்களை வேற ரூபத்துல மிரட்ட பாக்குறா. அந்த காவியாவை சும்மா விடக்கூடாது. அந்த காரியத்தை அவதான் செஞ்சிருப்பா. அவதான் செஞ்சிருப்பா. அண்ணே இல்லப்பா, இந்த காரியத்தை காவியா செய்யலப்பா. நீ என்ன திடீர்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அவ நம்ம நிம்மதியை கெடுத்தவ. அத மறந்துட்டியா? எதையும் நான் மறக்கலப்பா. நம்ம கிட்ட நல்லவ போல நடிச்சு நம்ம மனசுல ஆசாபாசம் உண்டாக்கி என்ன சலனப்படுத்தி அவ சொல்றதுக்கெல்லாம் என்ன தலையாட்ட வச்சு பெரும் பிரச்சனைகளை சிக்க விட்டாங்கிறது எல்லாம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இந்த விரல வச்சது அவ இல்ல. எப்படி சொல்ற? நான் காவியாவை பார்த்தேன். இந்த காரியத்தை நீதான் செஞ்சியான்னு கேட்டேன், திட்டுன, சத்தம் போட்டேன். இந்த மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு உங்ககிட்ட மோதிர கோழ நான் இல்ல, எனக்கு நேரடி நெத்தி அடிதான்னு என் மூஞ்சுக்கு நேரா சொல்றாப்பா. இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்றவ நான் இல்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாப்பா. என்னடா இது? நான் அந்த கணேஷ போய் சத்தம் போட்டேன், அவனும் நான் பண்ணலங்கிறான். அந்த காவியா கூட இந்த காரியத்தை பண்ணலன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே. அண்ணே அது அப்புறம் யோசிப்போம். அந்த அந்த விரலை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னியே, அதை கண்டுபிடிச்சியா? ஆமா, நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னியே, ஏதாவது தெரிஞ்சுதா? அப்பா, அது நிஜ விரல் இல்ல. என்னது? நிஜ விரல் இல்லையா? ஆமாப்பா, அது ஆர்டிபிஷியல் ஃபிங்கர். ஆர்டிபிஷியலா? அந்த ரத்தம் கூட டூப்ளிகேட் தான். அப்படின்னா இது மிரட்டல் மட்டும் இல்ல, வேற ஏதோ ரூட்டுன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ பில்லி சூனியம் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில அது பொம்மையா? பொம்மை விரலுன்னு அலட்சியமா இருந்துட முடியாது. யாரு எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும், அவங்களோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முகமூடி கட்டிட்டு வந்திருக்கால, அது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச முகமா தான் இருக்கணும். அப்படியும் எடுத்துக்க முடியாது அருண். நீ காவியா பண்ணலன்னு சொல்ற, கணேஷ் வேற யாரையாவது செட் பண்ணி அனுப்பிச்சிருப்பான்னு பார்த்தா அவனும் இல்லைன்னு சொல்றான். என்னால பாதிக்கப்பட்ட வேற யாராவது இருக்குமான்னு யோசனை பண்ணி பார்த்தா அப்படி யாரும் இல்லை. அப்போ யார் அந்த மூணாவது ஆளா இருக்கும்? முகத்தை மூடிக்கிட்டு வந்த அவ யார்? அவன் நோக்கம் என்ன? அவ எங்கேருந்து வந்தா? எதுக்காக நம்மளை பழி வாங்குறா? அவ யாரா இருக்கும்? அண்ணே என்னண்ணே இது புது குழப்பம்? எனக்கு பயமா இருக்குண்ணே. யாருண்ணே அவ? கவலைப்படாதம்மா, அவ யாருன்னு கூடிய சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்.